மார்ச் மாதம் 14ஆம் தேதி, தவக்காலத்தின் 3ஆம் வாரம், சனிக்கிழமை. முதல் வாசகம். இறைவாக்கினர் ஓசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6. இறைவார்த்தைகள் 1 தொடங்கி 6 முடிய. வாருங்கள், ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம். நம்மை காயப்படுத்தியவர் அவரே. அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே. அவரே நம் காயங்களை கட்டுவார். 2 நாளுக்குப் பிறகு நமக்கு புத்துயிர் அளிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்பி விடுவார். அப்பொழுது நாம் அவர் முன்னிலையில் வாழ்ந்திடுவோம். நாம் அறிவடைவோமாக. ஆண்டவரை பற்றி அறிய முனைந்திடுவோமாக. அவருடைய புறப்பாடு புலரும் பொழுது போல் திண்ணமானது. மழை போலவும் நிலத்தை நனைக்கும் இளவேனிற்கால மாரி போலவும் அவர் நம்மிடம் வருவார் என்கிறார்கள். எப்ராயிமே, உன்னை நான் என்ன செய்வேன்? யூதாவே, உன்னை நான் என்ன செய்வேன்? உங்கள் அன்பு காலை நேர மேகம் போலவும் கதிரவனை கண்ட பனி போலவும் மறைந்து போகிறதே. அதனால்தான் நான் இறைவாக்கினர் வழியாக அவர்களை வெட்டி வீழ்த்தினேன். என் வாய்மொழிகளால் அவர்களை கொன்றுவிட்டேன். எனது தண்டனை தீர்ப்பு ஒளி போல வெளிப்படுகின்றது. உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகின்றேன். எரி பலிகளை விட கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகின்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவார்த்தைகள் 9 தொடங்கி 14 முடிய. அக்காலத்தில் தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரிதண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார்: கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்றோ மற்ற மக்களைப் போலவோ இந்த வரிதண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 முறை நோன்பிருக்கிறேன். என் வருவாயிலெல்லாம் 10 பங்கை கொடுக்கிறேன். ஆனால் வரிதண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அன்னார்ந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கி அருளும் என்றார். இயேசு பரிசேயர் அல்ல, வரிதண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மைத்தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, கடவுளோடு நாம் கொள்ளுகின்ற உறவிற்கான மிகப்பெரிய தடை எது தெரியுமா? நான் என்ற அகந்தை. ஈகோ என்கிற வார்த்தையை எட்ஜிங் காட் அவுட் என்று விரிவாக்கம் செய்யலாம். மேலும் பாவம் என்பதற்கான ஆங்கில வார்த்தை சின் என்பது. இந்த வார்த்தையினுடைய மையமாக இருப்பது ஐ, அதாவது நான். இன்றைய நற்செய்தியில் நாம் சந்திக்கும் பரிசேயர் கடவுளிடம் மன்றாடுவது போல தெரிந்தாலும் அவர் முழுக்க முழுக்க மையப்படுத்தியது கடவுளின் நன்மைத்தனத்தையும் பேரிரக்கத்தையும் அல்ல, மாறாக தனது நன்மைத்தனத்தையும் நற்செயல்களையுமே. முதலாவதாக பிறரோடு ஒப்பிட்டு தன்னை நேர்மையாளராக காண்பித்துக் கொள்கின்றார். இன்றும் கூட பல மனிதர்கள் தங்களது வாழ்வையும் நன்மைத்தனத்தையும் கடவுளது நன்மைத்தனத்தோடு ஒப்பிட்டு உரசி பார்ப்பதை விட பிற மனிதர்களது தீமையோடும் பாவத்தோடும் ஒப்பிட்டு பார்த்து அதில் ஒரு போலி திருப்தி காணுகின்றனர். இரண்டாவதாக, அந்த பரிசேயர் கடவுளுக்காக தான் என்னவெல்லாம் செய்திருக்கிறேன் என்று பட்டியலிடுகின்றார். நோன்பிருக்கிறேன், 10 பங்கை கொடுக்கிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறார். மேற்கூறிய காரியங்கள் புனிதத்தன்மையில் நாம் வளர்வதற்கான வாய்ப்புகள் என்று எண்ணாமல் இவற்றின் வழியாக கடவுளுக்கு ஏதோ பெரிய உதவி செய்வதாக எண்ணியதால் வந்த வினை இது. வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமெனில், ஒரு அகந்தையுள்ள மனிதன் கடவுளே தன்னை மையப்படுத்தி இருப்பதாக எண்ணிக்கொள்கின்றான். இதற்கு மாறாக ஒரு தாழ்ச்சியுள்ள மனிதனோ கடவுளை மையப்படுத்தி தான் இருப்பதாக எண்ணிக்கொள்கின்றான். அன்புக்குரியவர்களே, பரிசேயர் போன்று அகந்தையோடு வாழக்கூடிய மனிதர்கள் தங்களை மையப்படுத்தி வாழ்வதன் காரணமாக கடவுளிடமிருந்து அந்நியப்பட்டவர்களாக இருக்கின்றனர். சக மனிதர்களிடமிருந்து அந்நியப்பட்டவர்களாக இருக்கின்றனர்.
ஏன் தங்களிலிருந்தே அந்நியப்பட்டவர்களாக இருக்கின்றனர். இத்தகைய மனிதர்களது வாழ்வு சூனியமான ஒன்றாக மாறிவிடுகிறது. இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கலாம். அகந்தை அழிவிற்கு அடித்தளம் என்று சிந்தித்தோம். அகந்தை உள்ள மனிதர் தன்னிலிருந்தும் பிறரிலிருந்தும் கடவுளிடமிருந்தும் அந்நியப்பட்டு தனது வாழ்வையே ஒன்றுமில்லாமல் ஆக்கிக் கொள்ளுகிறார் என்று சிந்தித்தோம். இதற்கு பின்னால் உள்ள வாழ்வியல் உண்மை என்ன என்று சிந்திக்கலாம். வாழ்வின் சக்தி என்று சொல்கிறோமே, இந்த லைஃப் ஃபோர்ஸ், இது அடிப்படையில் நேர்மறையானது. இந்த வாழ்வின் சக்தியின் மொத்த உருவமே கடவுள் என்று நாம் அழைப்பது. எந்த ஒரு மனிதர் அகந்தையோடும் ஆணவத்தோடும் செயல்படுகின்றாரோ அவர் வாழ்வின் சக்தியோடு இணைந்து செயல்படவில்லை என்று பொருள். வாழ்வின் சக்திக்கு எதிராக பயணிக்க முயற்சிக்கிறார் என்று பொருள். ஒரு உதாரணம், வேகமாக பாய்ந்து வரும் நதியின் ஓட்டத்திற்கு எதிரான திசையில் நீச்சலடிக்க ஒருவன் முயற்சிக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுவோம். அவன் தன் பலத்தையும் ஆற்றலையும் பயன்படுத்தி சிறிது நேரம் தாக்கு பிடித்தாலும் அது ரொம்ப நேரம் நீடிக்கப் போவதில்லை. காரணம், ஆற்றின் வேகத்திற்கு எதிராக எந்த மனிதனும் நீண்ட நேரத்திற்கு செல்ல முடியாது. அகந்தையுடையவர்கள் இப்படிப்பட்டவர்களே. தாழ்ச்சியுடையோர் என்பவர்கள் தங்களது அகந்தையையும் ஆணவத்தையும் விட்டுவிட்டு ஆற்றின் நீரோட்டத்திற்கு தங்களையே கையளித்து விழிப்புணர்வோடு நீரோட்டத்தோடு பயணித்து தங்களது வாழ்வின் எல்லையை தொடுகின்றவர்கள். அகந்தையை அழிக்கும் மருந்து பணிவு என்பதையும் இன்றைய நற்செய்தி நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அதைத்தான் அந்த ஆயக்காரனிடம் நாம் பார்க்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, மழை தண்ணீர் மேட்டு நிலத்தில் தங்கி நிற்பதில்லை, தாழ்வான இடத்திற்கே வந்து சேருகிறது. அதுபோல தற்பெருமையும் கர்வமும் நிறைந்த உள்ளத்தில் இறைவனின் இரக்கம் தங்குவதில்லை. பணிவு உள்ளவர்களின் உள்ளத்திலேயே தங்கி நிற்கிறது. ஒரு வகையில் பார்த்தால் பணிவுதான் உண்மையான உயர்வு. ஆயக்காரரை போல தாழ்ச்சியுள்ள மனிதர் தன்னை வெறுமையாக்குவதால் தனக்குள் கடவுள் தங்குவதற்கு இடமளிக்கின்றார். இது அவரை உயர்த்துகிறது. இதற்கு மாறாக அகந்தையுள்ள மனிதர் நான் என்ற அகந்தையால் தன்னை நிரப்பி வைத்திருப்பதன் காரணமாக கடவுளுக்கு அங்கு இடமில்லாமல் போய்விடுகின்றது. மன்றாடுவோமாக. இறைவா, அகந்தை எம்மை அந்நியப்படுத்துகிறது, தாழ்ச்சி எம்மை எழுச்சியடைய வைக்கிறது என்கிற வாழ்வியல் பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு வரம் தருவீராக. ஆமேன். அழகான கோயில் அங்கொன்று உண்டு, அனைவரும் சென்று ஜெபம் செய்வதுண்டு. அழகான கோயில் அங்கொன்று உண்டு, அனைவரும் சென்று ஜெபம் செய்வதுண்டு. நாடொன்று வந்தது, நாடொன்று வந்தது, அங்கு கதை ஒன்று நடந்தது. அழகான கோயில் அங்கொன்று உண்டு, அனைவரும் சென்று ஜெபம் செய்வதுண்டு. பரிசேயன் என்று ஒருவன் இருந்தான், ஆயக்காரன் என்றும் ஒருவன் இருந்தான். இருவரும் ஜெபிக்க கோயில் சென்றார், இதயங்கள் வேறாய் அங்கே நின்றார். தந்தையே 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 தந்தையே, என்னை போல் யாரு உண்டு? உன் சட்டங்களே என் வாழ்வு இன்று. என்னை போல் யாரு உண்டு? உன்
விபச்சாரர் இந்த ஆயக்காரன் போல் நான் இல்லை, நோன்பிருப்பதிலும் குறையும் இல்லை, என் கோயில் வரியில் பாக்கி இல்லை. இப்படி ஜெபித்தான் பரிசேயன்தான், இறைவன் முன்னே ஆர்ப்பரித்தான். இப்படி ஜெபித்தான் பரிசேயன்தான், இறைவன் முன்னே ஆர்ப்பரித்தான். அழகான கோயில் அங்கொன்று உண்டு, அனைவரும் சென்று ஜெபம் செய்வதுண்டு. அவன் பின்னே சென்ற ஆயக்காரன் ஆலயம் உள்ளே நுழையவில்லை. தொலைவினில் நின்றே தலை குனிந்தே நிலை தன்னை உணர்ந்தே அவன் ஜெபித்தான். தந்தையே 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 தந்தையே, நான் ஒரு பாவி, ரொம்பவும் பாவி, நிமிர்ந்தும்மை பார்க்க தரமில்லா பாவி. நான் ஒரு பாவி, ரொம்பவும் பாவி, நிமிர்ந்தும்மை பார்க்க தரமில்லா பாவி. இரக்கமாயிரும் தேவனே, என் மேல் இரக்கமாயிரும் தேவனே. இப்படி ஜெபித்தான் ஆயக்காரன், இறைவன் முன்னே பணிந்தான் இவன். இருவரில் உண்மையில் ஜெபித்தது யார்? இறைவனின் பார்வையில் உயர்ந்தவன் யார்? இருவரில் உண்மையில் ஜெபித்தது யார்? இறைவனின் பார்வையில் உயர்ந்தவன் யார்? பரிசேயனா ஆயக்காரனா, நிமிர்ந்தவனா இறைவன் முன்னே பணிந்தவனா? தாழ்த்துங்கள் உங்களை, தாழ்த்துங்கள் தாழ்த்துங்கள், இறைவன் முன்னே தாழ்த்துங்கள். உயர்வீர்கள் உயர்வீர்கள், வாழ்வில் உயர்வீர்கள். உயர்வீர்கள் உயர்வீர்கள், வாழ்வில் உயர்வீர்கள். அழகான கோயில் நமக்கென்று உண்டு, அனைவரும் சென்று பணிவதே நன்று. அழகான கோயில் நமக்கென்று உண்டு, அனைவரும் சென்று பணிவதே நன்று. அனைவரும் சென்று பணிவதே நன்று. அனைவரும் சென்று பணிவதே நன்று. அனைவரும் சென்று பணிவதே நன்று. அனைவரும் சென்று பணிவதே நன்று.